வாழ்க்கை எல்லாருக்கும் சமமானது இல்லை. சிலருக்கு அது போராட்டம். அந்த போராட்டத்துல தான் உங்க பலம் உருவாகுது. இன்று முடிவு பண்ணுங்க, தோற்காதுங்க. பல பேரோட கனவு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும், என்னோட வாழ்க்கைய நான் மேல கொண்டு வந்துருவேன். ஆனா அந்த வாய்ப்புக்காக தான் நம்ம எல்லோரும் புலம்பிட்டே இருப்போம். வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று புலம்புவதை விட நமக்கான வாய்ப்பை நாமே உருவாக்கிக் கொள்ளலாம். உனக்கான வாய்ப்பை நீயே உருவாக்கிக் கொள். ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அதனை சுற்றி அழகான குட்டி தீவு ஒன்று இருந்தது. அந்த காட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார். அவர் அங்கே தங்கியிருக்கும் காட்டுவாசி மக்களை அவரின் சொந்த குழந்தைகள் மாதிரி கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார். ஆனால் அந்த மனிதருக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் அவருக்கு பின் அந்த மக்களை வழிநடத்த வேற ஒரு தலைவரை நியமிக்க முடிவு செய்தார்கள். அதற்கான போட்டிகளை வைத்து 2 இளைஞர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். 2 பேருமே வீரத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் இந்த 2 வீரர்களில் யாரை காட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுப்பது என்ற ஒரு பெரிய குழப்பம் உருவாகியது. 2 வீரர்களையும் நேரடியாக சண்டை போடவிட்டால் ஒருவருக்கொருவர் பயங்கரமாக அடித்துக் கொள்வார்கள். அந்த இருவரில் ஒருவர் கண்டிப்பாக இறந்து போகிற நிலைமை வந்துவிடும் என்று கருத்தில் கொண்டு வேற ஒரு முடிவு செய்தார்கள். மறுநாள் 2 வீரர்களையும் வரவழைத்தார்கள். யார் அதை செய்கின்றார்களோ அந்த ஒருவர்தான் நாட்டின் தலைவனாக முடிசூட்டப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். உங்கள் 2 பேருக்கும் சில ஆயுதங்களும் உணவு தானியம் ஒரு மூட்டையும் சமையல் பாத்திரங்களும் கொடுக்கப்படும். உங்கள் இருவரையும் நம்முடைய காட்டிற்கு அருகில் இருக்கும் வேற தீவுகளில் கொண்டு போய் விட்டு வந்து விடுவார்கள். உங்களிடமிருக்கும் உணவு தானியங்களை சமைத்து சாப்பிட்டு கொண்டு அந்த உணவு தானியம் முடிகிற வரைக்கும் அந்த கட்டிற்குள்ளே தங்கி வாழ வேண்டும். நீங்கள் அந்த உணவு தானியங்கள் முடிந்த பிறகு மரத்திலுள்ள கிளைகளை உடைத்து கடற்கரையின் மீது தீயை மூட்ட வேண்டும். அந்த தீயினால் வரும் வெளிச்சத்தை பார்த்ததும் இங்கிருந்து படகினை அனுப்பி வைத்து உங்களை நாங்கள் மீட்டெடுப்போம். காட்டிற்கு அனுப்பிய இருவரில் யார் ஒருவர் அதிக நாட்களை தங்கியிருக்கிறார்களோ அவர்தான் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் என்று கூறினார் தலைவர். அந்த தலைவர் சொன்ன நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு 2 வீரர்களும் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு தீவை நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள். அடுத்த 2 மணி நேரத்துக்குள் ஆளுக்கு ஒரு தீவில் இறக்கிவிட்டார்கள். 2 வீரர்களுமே ஆளில்லாத தீவில் தங்க ஆரம்பித்து விட்டார்கள். 2 தீவுகளிலிருந்தும் எங்கேயாவது தீயினை மூட்டி வெளிச்சம் வருகிறதா என்பதை பார்க்க ஒரு குழு எந்த நேரமும் அந்த 2 தீவுகளை கண்காணித்தபடியே இருந்தது. எந்த நேரமும் படகினை எடுத்துக்கொண்டு போவதற்கு ஆங்கே ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆங்கேயே வேலையாட்கள் நிறுத்தப்பட்டிருந்தார்கள். 3 மாதங்கள் கடந்துவிட்டது. ஒரு நாள் ஒரு தீவின் கடற்கரையிலிருந்து உடனே ஒரு படகு சென்று அங்கே எலும்பும் தோலுமாக இருந்த ஒரு இளைஞன் அழைத்து கொண்டு வந்தது. அப்போது அந்த இளைஞன் தலைவரை பார்த்து சொன்னான், எனக்கு கொடுக்கப்பட்ட சோளம் 2 மாதத்திற்கு மட்டும்தான் போதுமானதாக இருந்தது. இருந்தாலும் கூட நான் என்னுடைய சாமர்த்தியத்தால் இத்தனை நாட்களுக்கு தாக்கு பிடித்திருந்தேன். அதனால் நீங்கள் எனக்கு தலைவர் பதவியை கொடுக்க வேண்டுகிறேன் என்று அந்த தலைவரை பார்த்து சொன்னான் அந்த வீரன். மற்றொரு வீரன் இன்னும் வரவே இல்லை. 4 மாதங்கள் கழித்து அவர்களுக்கு மிகுந்த சந்தேகம் வந்துவிட்டது. சரி, நாமளே நேரில் போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று முடிவு செய்து அந்த தீவை நோக்கி சென்றார்கள். அந்த தீவுக்கு சென்றார்கள். அங்கே மூங்கில்களால் கட்டப்பட்ட அழகான வீடு அவர்களை வரவேற்றது. அதிலிருந்து அவர்கள் தேடி வந்த அந்த இளைஞன் ஓடி வருகிறான். முன்பை விட நல்லாவே கொழுத்து போயிருந்தான். இந்த நபர்களை பார்த்ததுமே மகிழ்ச்சியுடன் உள்ளே வாருங்கள் என்று அழைத்து கொண்டு போய் உள்ளே உட்கார வைத்தான். ஒரு சோள அடையும் மீனும் கொண்டு வந்து கொடுத்தான்.
இதை பார்த்து தலைவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடனே அந்த இளைஞனை பார்த்து கேட்டார், உனக்கு கொடுக்கப்பட்டிருந்த சோளம் 3 மாதத்திற்கு மட்டுமே இருந்திருக்கும். அதுவும் 3 மாதத்திற்குள் முடிந்து போயிருக்கும். ஆனால் நீங்களோ எங்களுக்கு மிகவும் அருமையான சோள அடையை கொண்டு வந்து கொடுக்கிறாய். நீயும் இதுவரையிலும் நன்றாக உணவு சாப்பிட்டு நன்றாக இருக்கிறாய். இது எப்படி சாத்தியமானது என்று அந்த வீரனை பார்த்து தலைவர் கேட்டார். இளைஞன் சொல்கிறான், இதனை முதலில் சாப்பிடுங்கள். உங்களுடைய எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்கிறேன் என்றான். கொஞ்ச நேரம் கழித்து அவனுடைய வீட்டுக்கு பின்னாடி இருந்த இடத்துக்கு அழைத்துக் கொண்டு போனான். அங்கு ஒரு அழகான சோளக் கொல்லை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. தலைவரை பார்த்து அந்த இளைஞன் சொன்னான், நான் வந்த அன்றைக்கே என்னுடைய தானியத்திலிருந்து ஒரு பங்கினை எடுத்து விதைத்து வைத்தேன். அது 2 மாதத்திற்குள் அறுவடைக்கு தயாரானது. அதனால் நான் எத்தகைய கவலையும் இல்லாமல் நன்றாக உணவு சாப்பிட்டு வாழ்ந்து வந்தேன் என்றான். இந்த 4 மாதங்கள் மட்டுமில்லை, இன்னும் எத்தனை வருடங்கள் வேண்டும். ஆனாலும் என்னால் இங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று தலைவரை பார்த்து சொன்னான் அந்த வீரன். அந்த இளைஞனை பார்த்த தலைவர் சொன்னார், உன்னுடைய அறிவாளித்தனமும் உழைப்பும் நிச்சயம் நம் மக்களை முன்னேற்ற உதவும். ஆகையால் நீதான் இந்த காட்டுக்கு தலைவன் என்று கூறினார். மிக மகிழ்ச்சியோடு அவனுடைய தோளில் தட்டி கொடுத்து ஊருக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பொருளாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, கையில் கொடுக்கப்படும் போது அதனை ஆழ்மனதில் நன்றாக திட்டமிட்டு செயல்படுத்தும் போது நாமும் ஒரு நல்ல தலைவனாக உருவாக முடியும். நன்றி.